சாரி தம்பி. ஆமாம், ஏன்னா லாஸ்ட் பேட்சில் டிசைன் படித்த எல்லாத்தையும் நாங்கள் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டோம். எல்லோரும் டிசைன் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாரி தம்பி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேகே ஃப்ரம் எம்பிசியிலேருந்து. ஏன்னா சாரி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, என்ன பண்ணுறது, வேலைக்கு போக வைக்கிறதே ஒரு பெரிய சாதனை. வேலைக்கு போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தான் எல்லாருமே யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஐயா, டிசைனுக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எஸ், லாஸ்ட் வீக் கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு வாக்கிங் ட்ரைவும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமான ரிசல்ட் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோவும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அது இல்லைனா ரிலீஸும் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கதை என்ன அப்படின்னா, எங்ககிட்ட படித்த எல்லா டிசைன் கோர்ஸ் படித்த எல்லாத்துக்குமே நாங்கள் டிசைனில் வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு ஆஃப்டர் த கோர்ஸ் கம்ப்ளீஷன். ஆமாம், ஏன்னா நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லியிருக்கிறோம், ஓப்பனிங்லாம் இருக்குது, ஸ்கில்லான டிசைன் இன்ஜினியர் தான் வேணும்னு. இந்த ஸ்கில்லான டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா யார்ட்டாவது போய் கேட்டோம் அப்படின்னா, தம்பி டிசைன் தெரியுமா அப்படின்னா, ஓரளவுக்கு தெரியும். அந்த ஓரளவு தான் எவ்வளோ அளவுன்னு எனக்கு இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல தம்பி. ஸோ என்னென்னா, அந்த ஓரளவு அப்படிங்கிறத விட கம்பெனிக்கு தேவையானது என்ன அது எனக்கு தெரியும், இந்த கம்பெனிக்கு என்ன தேவையோ அது எனக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் தான் நம்ம எம்இசியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சிடிஇ, அதாவது சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர். எஸ், இந்த கோர்ஸோடைய நெக்ஸ்ட் பேட்சோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான். எஸ், அவ்வளோதான். அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க வேண்டியது தானே. மாதம் இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் எடுக்க வேண்டியது, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, வேலைக்கு அனுப்ப வேண்டியது, இதே வேலையாகத்தான் நாங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்கள்கிட்டலாம் சாரி. வேலைக்கு போகாமல் வீட்லேயே இருக்குன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. உங்களை வந்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சு பாவம் உங்களையெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த சாரியே. ஓகே, ஸோ நம்ம இந்த சிடிஇ சர்டிஃபைட் டிசைன் இன்ஜினியர் இதில் வந்து என்னெல்லாம் கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஒய் எம்இசி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம பசங்க ஆல்ரெடி நம்ம கேண்டிடேட்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்குற விதம் இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாருமே அதிகமாக சொல்கிறது அதுதான். ஸோ இங்கே சொல்லிக் கொடுக்குறது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு கற்றுக்க முடியுது, என்ன மாதிரி கற்றுக் கொடுக்கணும், ஃபண்டமெண்டல்ஸ் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. எஸ், மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மட்டும்தான் எடுத்தோன்னே சொல்லி தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே மட்டும்தான் பேசிக் இதெல்லாம் சொன்னதுனால நான் இங்கேயும் வந்தேன். அதுவும் ஒரு காரணம். ஒரு வேலைக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே சொல்லி தந்தாங்க. உங்களுக்கு நான் வந்தப்போ இருந்ததுக்கும் எனக்கு இப்போ இருக்க நாலேஜும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. இந்த 8 கொஸ்டின்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு 6 to 7 எம்இஸ்ல சொல்லி தந்தது தான் வந்துச்சு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி தேவையான எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் சொல்லி தராங்க. மற்ற இன்ஸ்டியூட்டில் கேட்கும்போது டேரெக்டாக ஃபஸ்ட்டே சாஃப்ட்வேர்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இந்த யூனிட் கன்வர்ஷன், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆங்கிள் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த டிசைனுங்கிறது கம்ப்யூட்டரில் உட்காந்து படம் வரைகிறது மட்டும் கிடையாது. அப்போ அடிஷனலாக நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும், ஏன்னா ஒரு கம்பெனிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். பெருசாலாம் போய் புக்கில் வச்சு பிஎஸ்டிலாம் நீங்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம். இப்போ கம்பெனிக்கு என்ன மாதிரி தேவைப்படுது. ஸோ நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. நானும் எப்படியோ மாடுலேஷன்லாம் சொல்லிட்டேன், பட் இப்போ இந்த மாடுலேஷன் சொல்லிடுறேன். இல்லை, ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஜிடிஎன்டி பேசிக்கு, யூனிட் கன்வர்ஷன், வெல்டிங் சிம்பிள்ஸு, சர்வீஸ் சிம்பிள்ஸு எல்லாம் சொல்லி தந்தாங்க. யூனிட் கன்வர்ஷன்ஸில் எப்படி பண்ணுறது, யூனிட் கிராஃப்டிங் டீட்டெயில்ஸ், ஆங்கில ப்ராஜெக்ட் டூல் எடுத்து கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக யூனிட் கன்வர்ஷன், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார்முலாஸ், ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாம் நடத்துனாங்க. ஃபுல்லிங்கு, நெஸ்டிங்கு, சர்ஃபேஸ் ஃபினிஷிங் சிம்பிள்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இது நீங்கள் எங்கேயாச்சும் 1 மினிட் அதில் கூட பார்த்துருக்கலாங்க, அதில் தான் பூத்துலாக பேசி வச்சுருப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஏன்னா இதுதான் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையானதுங்கிறத நாங்கள் டெரைவ் பண்ணி இதை நாங்கள் இத்தனை நாளாக கோர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக நம்ம டிசைன் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். 100% சக்ஸஸ்ஃபுல் பிளேஸ்மெண்ட். அண்ட் 100 சொன்னால் அடிப்பீங்க, 99.99 வச்சுக்கலாமா. எஸ், ஏன்னா ஒரு சில பேர் திருப்பி டிசைன் படிச்சுட்டு நிறைய பேர் ஃபாரினில் வேற ஒரு ஃபீல்டில் கூட போயிருக்காங்க, அது அவங்களுடைய விருப்பம். பட் எங்ககிட்ட டிசைன் படிச்சுட்டு எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாரும் இல்லை. ஏன்னா வேலை வந்து நம்மகிட்ட படித்தா மட்டும் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது தான் எங்கள் வேலையே. எஸ், வேலை தேடிட்டு இருக்க வேலையில் வேலை வாங்கி கொடுக்குறதா எங்கள் வேலையை அப்படிங்கிற கண்டென்ட்டில் ஆரம்பிச்சிருப்போம். ஓகே, இப்போ கதைக்கு வருவோம். இப்போ இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா AutoCAD அண்ட் SolidWorks இது 2 நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து டோட்டலாக 30 days இருக்கும். இந்த AutoCAD அண்ட் SolidWorks ப்ளஸ் Creo வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இது எல்லாமே NXCAD-யும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான பிளானிங் போயிட்டுருக்கு. இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டே போனாலும் உங்களுக்கு அதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அதை நான் ஷூராக இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறம் காலத்தான் சொல்லுவேன். ஓகே, பட் Creo வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடச்சிடும். ஏன் சார் இந்த கேட்டே அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டீங்களா, அது NXCAD அந்த மாதிரி நிறையா இருக்கே, இன்னும் சாலிட் எட்ஜ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கலையா நீங்கள் அப்படின்னா தேவையில்லைங்கய்யா. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் டிசைன் ஃபீல்டுக்கு என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா இது போதுமானது. ஒரு AutoCAD, ஒரு SolidWorks, சூப்பர். இது ப்ளஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு வேலை நாங்களே வாங்கித்தரோம்.
ஓகே சார் அப்படி வேலை கிடைச்சா எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? ஐயா ஒரு ஃப்ரெஷராக இன்றைக்கி இல்லை ஆவரேஜ் சேலரி தான் நாங்கள் எடுப்போம். ஏன்னா எங்கள் பசங்க 35,000 சம்பளத்தில் வேலைக்கு போயிருக்கிறாங்க, 15,000 சம்பளத்துலேயும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஃப்ரெஷராகவே. ஸோ அப்போது இந்த ஆவரேஜ் சேலரி கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15 to 25 இருக்கும். ஸோ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரியான மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை எங்கேனாலும் இருக்கும். நீங்கள் பெங்களூர் ஒரு சைடு கேட்டாலும் கொஞ்சம் நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பட் அங்கேயே வேணும்னா அடம் முடிச்சிங்கனாலாம் கஷ்டம். ஓகேங்களா? 1 month தான் நம்ம ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்கோம். இந்த 1 monthல உங்களுக்கு தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் இருக்கும், ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் விசிட் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். காலேஜில் எப்படின்னு தெரியல, பட் நாங்கள் கூட்டிகிட்டு போய் தான் ஆகும். ஏன்னா நீங்கள் போடுற இந்த ட்ராயிங்கு டிசைன் இதெல்லாமே எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது கம்பெனிக்குள்ள அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணவே முடியும். ஏன்னா உங்கள் ட்ராயிங் க்ரியேட்டிவாக மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் கற்றுக் கொடுத்து 30 நாள் உங்களுக்கு வேலையும் இங்கே வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ அதனால் வேலைக்கு போகாமல் வீட்டில் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த பக்கம் வராதிங்க. உண்மையாகவே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் வாங்க, இந்த கோர்ஸ் பண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் வேலைக்கு வெளியே போகலாம். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இந்த கோர்ஸ் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 2 பக்கமே ஸ்டார்ட் ஆகுது. எப்போனா வர 9/9/2024, எஸ் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி, 9/9 ஃபேன்சியாக இருந்தனாலே அன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வச்சுட்டோம். திங்கக்கிழமை வரும். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன். அதனால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த கோர்ஸில் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அல்லது கீழே ஒரு லிங்க் ஒன்று வச்சிருப்போம், என்கொயரி ஃபார்ம்னு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ண வேண்டி இருக்கும். எஸ், ஏன்னா ஒன்லி லிமிடெட் சீட்ஸ், லிமிடெட் கேண்டிடேட்ஸ் நாங்கள் எடுப்போம். சிறப்பாக ட்ரைனிங் கொடுப்போம், சிறப்பாக வேலையும் வாங்கி கொடுப்போம். வேறு சந்தேகம் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், அல்லது MECgroups.in வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணியும் அதுலேயும் நீங்கள் சில விஷயங்களை கண்டுகொள்ளலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். குட் அப்படி முடிச்சிடணும்.